நந்தி எல்லாமே உருவத்தோட இருந்தாங்க. அப்புறம் காணாம மறைஞ்சிட்டாங்க. அவர் என்ன நினைச்சாலும் தெரியல, உடம்பு சிலுத்து போய் கண்ணை திறந்து பார்த்தா ஒரு வயசான தாத்தா உட்காந்துக்கிறான். இவரே உடம்பு நடுக்கிட்டாராம். இப்படி பார்த்தவொன்னு மறைஞ்சிட்டாரா. அந்த முடி பார்த்தீங்களா, இவர் இங்க இருக்கிறாருன்னா வேர்வை இருக்கும். நாகப்பாம்பு அவர் மேல ஏறி உள்ள போகணும். ஐயா நாங்க பார்க்காத இதுவா, சாமி இருக்கும்போது எங்களுக்கு என்ன பயம், நாகப்பாம்பெல்லாம் இப்ப இங்க உட்காந்து ஒரு வாட்டி அதுல சாஞ்சிக்கின்னு பூவை போட்டாரு. பூவை போட்டாக்கா எல்லாரும் ஒரு அதிசயமா பார்த்தாங்க. அந்த கால பாதம் அப்படியே இருந்தது பின்னாடி. அப்புறம் வெள்ளை வணக்கம், வெல்கம் டு பிரம்மஸ்ரீ டிவி. முத்தினத்தார் சுவாமி மெயின் ரோட்ல இருக்காரு. இவர் அதுல ஒரு அரை பல்லாங்கு தள்ளி பீச் கடலோரமா கடலை பார்த்த மாதிரி இருக்காரு. இவர் ஒரு குழந்தை மாதிரி தோற்றம் உடையவர் ஐயா. குழந்தை மாதிரி தோற்றம் உள்ளவர், தாடியை வச்சு நல்ல ஒரு ஜபம் பண்ணக்கூடிய ஒரு உருவம் பெற்றவர். அந்த சவுகார்பேட்டை அருணாச்சலேஸ்வரர் கோயில் வழியாக போய் துறைமுகம் உள்ள அரிசி மண்டியில் போய் அவர் அரிசி வாங்குவார். இவர் அங்க போனதுமே அங்க உள்ள அரிசி வியாபாரிகள் எல்லாருமே இவர் நம்ம கடைக்கு வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆவலோடு எதிர்பார்த்துப்பாங்க. இவர் வாங்குற அந்த இலவசமான அந்த பொருள் அந்த கடையில அன்னைக்கு ஃபுல்லா ஒரு மிகப்பெரிய வியாபாரம் ஆகும்னு சொல்லிட்டு அவங்களோட எதிர்பார்ப்பவர். அதே மாதிரி இவர் எந்த கடைக்கெல்லாம் போறாரோ அந்த கடைக்கெல்லாம் இலவசமா இவருக்கு அந்த அரிசி கொடுப்பாங்க. அந்த அரிசி வாங்கிக்கின்னு அந்த சணல் ஒரு நெருப்பை எடுத்துக்கிட்டு போற வழியில இருக்கிற அந்த சுள்ளி கட்டிங்கெல்லாம் புரியின்னு போய் குட்டியாண்டவர் கோயில்ல அமர்ந்து இவர் அங்க தீ பத்தி அந்த ஒரு சிறிதளவு இருக்கும் அந்த ஒரு மண்பானை, அதுக்குள்ள காய்கறி எல்லாத்தையும் ஒன்னா போட்டு அதை பொங்க வச்சு 2 பிடியை சாப்பிட்டுட்டு அங்க உள்ள ஜீவராசிகளுக்கு நாய்களுக்கு எல்லாம் அவர் அந்த உணவை அவர் கொடுத்துருவாரு. அவர் சித்தர்கள் இருக்கிற இடமெல்லாம் நாய்கள் இருக்கும், பைரவர் இருப்புன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த இடத்துலயும் அவர் அடையாளம் காமிச்சது இந்த பைரவர் நாய் தான். இந்த நாய் அடையாளம் காட்டவதான் பொதுமக்கள் எல்லாருமே அவரை என்னடா ஒரு நாய் கூடவே இருக்கு, இவர் ஒரு பெரிய மனிதனா இருப்பாரான்னு சொல்லிட்டு அப்புறமா அவரு பின்தொடர ஆரம்பிச்சாங்க அந்த பக்கம் உள்ளவங்க. அது அருணாச்சல ஈஸ்வரர் கோயில் பள்ளியப்பன் தெரு வழியாக போய் வந்துட்டு இருப்பாரு. ஒரு நேரம் திடீர்னு அந்த பள்ளியப்பன் தெருவில் ஒரு வீட்டு திண்ணையில் அமர்ந்து விட்டார். அங்கேயே அமர்ந்து அவர் அங்கேயே மௌனமாக நீண்ட நேரமாக அமர தொடங்கி விட்டார். அவர் அங்க திடீர்னு உட்கார்ந்து அந்த வீட்டை அன்னைக்கு தான் அந்த வீடை ஒருவரிடம் இருந்து இன்னொரு விலைக்கு வாங்கியிருக்காரு அந்த வீட்டை. அப்போ அந்த வீடு வாங்கினவர் கூட நம்ம வீடு வாங்கின நேரம் நம்ம வீட்டு வாசல்ல ஒரு பெரியவர் உட்காந்துட்டு இருக்காரு, அவர் என்ன ஏதுன்னு பொதுமக்களை கேட்போன்னு சொல்லிட்டு அவர் வெளியில பொதுமக்களை கேட்டிருக்காரு. பள்ளியப்பன் தெருவுக்கும் அருணாச்சல கோயிலுக்கும் தான் அவர் சுற்றி வருவாரு. என்னன்னு தெரியல, இன்னைக்கு நீங்க புதுசா வீடு வாங்கிருக்கு, இந்த நேரம் அவர் உங்க திண்ணையில உட்காந்துருக்குன்னு சொல்லிட்டு பெரிய அங்க உள்ள பொதுமக்கள் எல்லாம் அந்த வீட்டுக்காரரிடம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்காரரும் ஒரு பெரியவர் நம்ம வீட்டு திண்ணையில இருப்பது அப்படின்றதுனால அவரு பரவாயில்லன்னு அவர் கவனம் இருந்துட்டார். அந்த இடத்திலேயே மௌனமாவும் அமைதியாவும் அங்கேயே அமர தொடங்கி விட்டார். அவரு அப்பப்ப ஒரு முணுமுணுப்போட இருப்பாராம். ஒப்பரியில நீ இதே தள்ளி அப்படின்னு அருணாச்சலரை பார்த்துட்டு முணுமுணுப்புன்னு இருந்துட்டு போறான். அவரு முணுமுணுப்பு பார்த்து அந்த பாஷையை வச்சுதான் ஐயா ஒரு கர்நாடகா மொழியை அவர் முணுமுணுக்கிறாரு, இவர் ஒரு கர்நாடகா சேர்ந்தவர் சொல்லிட்டு அப்புறம் பொதுமக்களுக்கு தெரிய வந்தது. எனக்கு யாருமே இல்லை, நீயே தான் எனக்கு கெதி அப்படின்னு சொல்லிட்டு அருணாச்சலரை பார்த்து இவரு முணுமுணுத்துனே இருப்பாராம். இவர் பள்ளியப்பன் தெருவில் ஒரு குடிகாரர் ஒருத்தர் அங்க அட்டகாசம் பண்ணின்னு ஒரு எல்லாரையும் கல்டா பண்ணினே வந்திருக்காரு. ஐயா பார்த்துட்டு ஐயா ஏளனமாக தவறான வார்த்தைகள்லாம் பேசி அவரு ரொம்பவும் அந்த இடத்துல ஒரு தவறுகள் நடந்துட்டாரு. அதுக்கப்புறம் அவர் பேசிட்டு வீட்டுக்கு போயிட்ட உடனே வாயெல்லாம் புண்ணு உடம்பெல்லாம் ஒரு குஷ்டம் ஒரு உடம்பெல்லாம் ஒரு புண்ணாயி ஒரு உடனே அவர் மனைவி இவரை கூப்பிட்டுக்கு நேரம் ஐயா ஓடி ஐயா இந்த மாதிரி என் கணவர் இந்த மாதிரி ஆயிடுச்சு, நீங்க மன்னிச்சிடுங்க ஐயா, என் கணவர் எனக்கு மீட்டு கொடுங்க. அதில் அழுதுக்கு அப்புறமா ஐயா அந்த குடிகாரர் மேல பூன்னு 2 முறை துப்புனார். துப்புன உடனே ஒரு சிறிது நேரம் கழிச்சு அவர் உடம்புல இருந்த அந்த குஷ்டம் எல்லாமே மறைஞ்சிடுச்சு.
அதுக்கப்புறமா நாளடைவில் அந்த நபரை குடிகாரரா இருந்த அந்த நபரை ஐயாவுடைய சேவகரா மாறி ஐயாவுக்கு சேவை செய்யறதுக்கு அவர் ரொம்ப நாள் ஐயா கூடவே இருந்துதான் பொதுமக்கள் இதை பேசுறாங்க. பள்ளியப்பன் தெருவில் ஐயா திண்ணில உட்காந்து இருப்பார்ல, அந்த வீட்டுல பெயிண்ட் அடிக்கிறதுக்காக ஒரு பெயிண்ட் வந்திருக்காரு. இவருடைய குச்சி அந்த திண்ணில இருந்திருக்குது. அந்த குச்சியை எடுத்து பெயிண்ட் தூக்கி விசிறி அடிச்சுக்கிறாரு. அந்த விசிறி அடிச்ச உடனே அந்த வினாடிய அந்த எந்த குச்சியை தூக்கி எட்ட எறிஞ்சாரோ அந்த பெயிண்ட் அவர் கை வந்து ஒரு பக்கம் இழுத்துக்குச்சு. அந்த அப்படி அப்படி அது செதிரடிச்சு, அந்த டப்பாவை வெடிச்சு எல்லா பெயிண்ட்டுமே செதிரடிச்சு. உடனே அங்க இருந்தவங்க எல்லாம் அந்த 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 அவர் இருந்த அந்த வீட்டு ஓனர், ஐயா இவன் தெரியாம பண்ணிட்டான், அதனால இவனை நீங்க குணப்படுத்துங்க ஐயா, இவனை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பெயிண்டரும் மன்னிப்பு கேட்டாரு. மாதிரி 2 முறை துப்புனார். இவர் துப்புன உடனே அந்த கையை இவருக்கு திருப்பி பழையபடி சரியாயிடுச்சு. அந்த செதறி இருந்த பெயிண்ட், அந்த உடஞ்ச டப்பா எல்லாமே வந்து ஒண்ணு கூடி பெயிண்ட் எல்லாம் திருப்பி அதே மாதிரி வந்துடுச்சு. இப்போ அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பாவங்கள் எல்லாம் நீக்கிறதுக்காகத்தான் அவன் அந்த குடிகாரனே அவனே வந்து ஐயாவை திட்டுற மாதிரியும் இவர் தண்டிக்கிற மாதிரியும் அந்த ஒரு சின்ன விளையாட்டு நடத்துறதுக்காக அவனுடைய உள்ள இருக்கிற அந்த ஊர்வினை அந்த நோக்கத்துக்காக உண்டான வழிதான் இது. இந்த பெயிண்டருக்கும் நடந்ததும் இந்த குடிகாரருக்கும் நடந்ததும் இதுதான். ஒரு சித்தர் இவங்க எல்லாம் வந்து ஒருத்தர் திட்டுறாங்க, ஒருத்தர் அடிக்கிறாங்க, ஒருத்தர் காரி துப்புறாங்கனாக்கா அவங்களுக்குள்ள இருக்கிற கெட்ட வினைகள் பாவங்களை போக்குவதற்காக தான். அந்த அரிசி வாங்கறதுக்குலாம் வரலையே அப்படின்னு அவங்க எதிர்பார்த்து வந்தவங்க எல்லாருமே வந்து அந்த திண்ணைக்கு வந்து பார்த்தா அந்த திண்ணையிலே வந்து அவரு ஆழ்ந்த தியானத்துல அமர்ந்துட்டாரு. அந்த ஆழ்ந்த தியானத்துல அமர்ந்தவருக்கு சரி அவருக்கு என்ன ஆகாரத்துக்கு என்ன பண்ணுவார் சொல்லிட்டு சுற்றி இருந்தவங்க எல்லாம் நமக்கு இந்த பழம் பச்சனி பலகாரம் இதெல்லாம் எடுத்துன்னு வந்து அந்த ஐயாவுக்கு அந்த இடத்துல வச்சிடுவாங்க. ஆனா எதையுமே அவர் தொடல. அங்க விளையாடிட்டு இருக்கிற சிறு சிறு பிள்ளைகள் தான் வந்து அதை எடுத்து சாப்பிடுவாங்க. அதை ஒரு காலகட்டத்துல ஒரு சிவயோகி ஒரு அம்மையார் ஒருத்தர், அந்த அம்மையாருடைய கனவுல சிவபெருமான் சொப்பனத்துல வந்து இந்த மாதிரி என் மகன் அருணாச்சல ஈஸ்வரர் கோயில் பக்கத்துல பள்ளியப்பன் தெருவில் நிஷ்டையில் அமர்ந்திருக்கிறான், அவனுக்கு நீ உணவு கொடுத்து அவனை பராமரிச்சு வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கனவுல அசுரத்தை வந்து சொல்லிட்டு இப்போ வாக்கு சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறமா அந்த அம்மாவே சமைச்சு எடுத்துன்னு வந்து அந்த நிஷ்டையில் இருப்பவருக்கு ஊட்டி விடுவாங்க. ஒரு 2 வா ஊட்டினாங்கனாக்கா அதுல வந்து ஒரு வா இல்ல கொஞ்சம் தான் போகும், மிச்சம் எல்லாம் போகாது உள்ளுக்குள்ள. இவங்க அரிசி பருப்பு எடுக்கிற பானையை போய் பார்த்தோம்னாக்கா அதுல வந்து வெள்ளி காசுகள் அந்த இடத்துல அந்த பானைக்குள்ள இருந்துருக்குது. இவங்க அரிசி பருப்பு எடுக்க அந்த வெள்ளி காசுகள் அதுக்குள்ளவே வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா இவங்க பார்த்து இது நமக்கு சிவபெருமான் கொடுத்த கட்டளை, நம்ம இதை தொடர்ந்து அந்த சுவாமிகளுக்கு நம்ம சேவை செய்யணும்னு சொல்லிட்டு அந்த வெள்ளி காசுகளை கொண்டு அந்த சாமிகளுக்கு பலகாரமோ உணவோ செஞ்சத்துக்கு கொடுப்பாங்க. அந்த அங்க இருக்கிற பொதுமக்களுக்கும் அவரு சாப்பிட்டு அந்த மிச்ச உணவுகளை அங்க உள்ள பொதுமக்களுக்கு பிரசாதமா கொடுப்பாங்க. இது அந்த அம்மா வந்து கூடவே இருந்து கடைசி வரைக்கும் அவரை பராமரிச்சது அந்த அம்மா மட்டும்தான். அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்கு அந்த பள்ளியப்பன் தெருவுக்காக வந்து பிரிட்டிஷ் காவலாளிக ரோடு பணியில வந்திருக்காங்க சைக்கிள்ல. நீங்க தலையை மட்டும் வந்து அருணாச்சலேஸ்வரர் கோயில்லையாவும் மிச்ச உடம்ப வந்து 8 பாகமா பிரிஞ்சு அந்த நவகண்ட யோகம் என்பது வந்து 9 துண்டுகள். அந்த 8 பாகமா உடம்புகளையும் 8 திசையில காணப்பட்டது. இந்த காவலாளிங்க வந்தவங்க இந்த செயலை பார்த்துட்டு பதறி போய் பயந்து உடனே அவங்க இன்ஸ்பெக்டரிடம் முறையிட்டு அங்க இருந்த பெரியவருடைய உடல் வெவ்வேறு துண்டாக இருக்கு, என்ன நடந்தது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய் எல்லாரும் வந்திருக்காங்க. இன்ஸ்பெக்டர்லாம் சேர்ந்து அந்த இடம் வர சொல்ல அந்த கோயில் உள்ள ஐயா வந்து அந்த அந்த 9 பாகமா ஒன்று கூடி ஐயா அமர்ந்து உட்காந்து இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா அவரு எல்லாருக்கும் ஒரே வார்த்தை போன்னு அந்த எச்சில் மேல படுற மாதிரி காரி துப்பி அனுப்பிச்சிருவாராம். ஒரு சிறு பையன் வந்து பள்ளிக்கு போற வழிதான் ஐயா உட்காந்துருப்பாரு. அப்ப வந்து அவன் ஐயாவை வணங்கிட்டு போயிடுவாங்க. இது வந்து காலப்போக்கில் இது அன்றாட போயிட்டு போசல வணங்கிறது வருஷல வணங்கி போய் நடந்துருது. ஒரு நேரம் என்னன்னாக்கா திடீர்னு இவன் பள்ளிக்கு போறதை நிறுத்திட்டு ஐயா பக்கத்துலேயே உட்காந்துட்டான். ஐயா என்ன பண்ணாருன்னா தூ போன்னு பொதுமக்களை காட்டி துப்புற மாதிரி இவனையும் தூ போனாரு. ஆனா இவன் அந்த துப்பெல்லாம் வாங்கி அங்கிருந்து இடத்த காலி பண்ணல. நாளடைவில் அந்த பையன் வந்து ஐயாவுடைய ஒரு பரம பக்தனா இருந்தான். அப்புறமா ஐயா வந்து அவருக்கு உபதேசம் கொடுத்தாரு. ஒரு அறிவு பசி உள்ளவன் எவன் ஒருவன் வருவான் என்று ஐயா எதிர்பார்த்திருந்தாரு. இந்த பாலகுமரன்ற ஒரு சிறு பையன் பாலுசாமியாக அவர் ஐயா கூடவே இருந்து சேவை செஞ்சிருக்காரு. அந்த அம்மாவும் இந்த ஐயாவும் தான் இருவரும் தான் கடைசி வரைக்கும் ஐயா கூடவே இருந்தாரு. ஐயா சமாதி ஆகிற நேரத்துல அந்த பாலுசாமி கிட்ட தான் சொல்லியிருக்காரு இவரு, இந்த மாதிரி நான் சமாதி ஆக போறேன், எனக்கு சமாதி ஆகிற நாள் வந்துடுச்சு அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. பட்டினத்தார் சமாதி இருக்கு, அதுக்கு பின்புறமா ஒரு இடத்த இருக்கு, அந்த இடத்துல எனக்கு சமாதி வைங்க அப்படின்னு பாலுசாமியார்ட்டையும் அந்த அம்மையார் சொல்லியிருக்காங்க. அவரு 48 நாள்
தொடர்ந்து அன்னாகாரம் தண்ணியோட இல்லாம உடல் உள்ள எல்லா அழுக்கையும் வெளியில சுத்தமா கிளீன் பண்ணி அவர் சமாதிக்கு அவர் உட்காந்துட்டாரு. அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பல்லக்கு ரெடி பண்ணி அதுல பூ அலங்காரம்லாம் போட்டு அந்த இடத்துல பல்லக்குல வச்சு அங்க உள்ள பொதுமக்கள் சிவனடியார் எல்லாரும் ஒன்று கூடி தேவாரமும் திருவாசகமும் பாடி சவுகார்பேட்டையிலிருந்து இங்க திருவட்டூருக்கு கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து அவருக்கு அந்த சமாதியில அந்த இடத்துல இறக்கி வச்சு ஐயாவை அந்த ஊர் மக்களை வணங்குச்சு. ஊர் மக்களை வணங்கி அந்த இடத்துலயே சமாதி வைக்கப்பட்டது. இப்போ ஐயாவுடைய சமாதி வச்சதுக்கு அப்புறமா இந்த இடம் எப்படி இவ்வளவு வீடுங்களாம் வந்தது, இங்க எப்படி இப்படி குடியிருப்புலாம் வந்தது அப்படின்னு ஜீவசமாதி நிர்வாகி சீனிவாசன் அவர்கள் உங்களுக்கு விரைவாக எடுத்து வருவிப்பார். ஐயா வணக்கம். பிரம்மஸ்ரீ சேனல் மூலியமாக மௌனகுரு சுவாமிகளின் வரலாறை பற்றி அறிவதற்காக என்னை பேட்டி எடுத்திருக்கின்றார்கள். நான் இந்த மௌனகுரு சுவாமி கோயிலில் நிர்வாகி. சித்தர் அவர்கள் கர்நாடகா மாநிலத்திலிருந்து சென்னைக்கு வந்தார். ஐயா சென்னைக்கு வந்தது அப்போல்லாம் நான் கிடையாது, எனக்கு வயசு இல்லை, நான் பிறக்கவும் இல்லை. 1902க்கு முன்னாடி வந்தார் அவர். அவர் மறைஞ்சதே 1902 தான். அவருடைய பூத உடலை கொண்டு வந்து துளசிங்க மொழியார், பாலு மொழியார் இவங்க இருவரும் சேர்ந்து தான் சாமியுடைய பூத உடலை கொண்டு வந்து திருவொற்றியூரில் சாமி ஏற்கனவே சொல்லியிருக்காராம், நான் சப்போஸ் இது மாதிரி ஜீவன் ஆயிட்டேன்னா என்னுடைய பூத உடலை கொண்டு போய் பட்டினத்தார் கோயில் அருகாமையில் ஒரு நல்ல இடமா பார்த்து என்னை அடக்கம் பண்ணிடுங்கன்னார். அதாவது எங்க தகப்பனார் வந்து ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த பொறுப்பு ஏற்றினார். அப்பா என்ன சொன்னார்னா, சுடுகாடம் கோயில ஒன்னா இருக்குதுன்னு சொல்லி அந்த ஊர்ல டிஎம்கே எம்எல்ஏ பழனிசாமி அவர்கள் மூலியமாக எங்க சகோதரி வாயிலாக அந்த காம்பவுண்ட் ஒண்ணு கட்டினாங்கய்யா. ஸ்ட்ரைட்டா ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு சேர் எழுப்பிட்டாங்கய்யா. அப்பா பொறுப்பு வந்த பிறகு அப்பா வந்து சுதந்திர போராட்ட வீரரும் கவுன்சிலர் இல்லையா, அந்த இன்ஃபுளுன்ஸ்ல காம்பவுண்டு கட்டிட்டாங்க. கட்டின பிறகு இப்ப மௌனகுரு சாமியால இன்னைக்கு ஒரு 30 குடும்பம் அவங்க வீடு கட்டிங்களாங்க. வீடு கட்டி இப்ப இன்னைக்கு எல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. சுனாமி வந்தது, ஏகப்பட்ட புயல் வந்தது, அவ்வளோ தண்ணி வந்த பிறகு பட்டினத்தார் கோயில் இந்த இதுவாண்டெல்லாம் வந்தது. அதே மாதிரி மௌனகுரு சாமி கோயிலாண்டு ஒரு தண்ணி வரல. இந்த உள்ள நுழையும் போது ரோடு மாதிரி இருக்கு பாருங்க, அந்த இடத்துல எல்லாம் தண்ணி வந்துதான். அப்ப அந்த அளவுக்கு சாமியுடைய சக்தியினால ஆண்டவன் எல்லாம் அந்த ஏரியா இருக்கிற மக்களை எல்லாரும் காப்பாத்துறாங்க. இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் மீனவர்கள்லாம் சொல்லுவாங்க, ஐயா நாங்க காலையில 2 மணிக்கு போனா கூட ஐயா தாத்தா, அவங்க எல்லாம் மௌனகுருன்னு சொல்ல மாட்டாங்க, தாத்தா சன்னிதானத்துல கற்பூரம் ஏற்றிட்டு தான் போவாங்களாம். நாங்க நல்லபடியா வரணும், மீன் தொழில் செய்யணும் சொல்லிட்டு தான் போவாங்களாம். அவங்க சொல்றதுதான் எனக்கு தெரியும். அது பிறகு 91ல அப்பா இறப்பதுக்கு முன்னாடி என்னை கூப்பிட்டு சொன்னாரு, எப்பா எனக்கு 3 பிள்ளைங்க இல்ல, நீ ஒருத்தன் தான் தெய்வ பக்தியுடைய, அதனால இந்த கோயிலை வந்து நீ பாத்துக்கப்பா, நான் திடீர்னு இறந்துட்டா அப்பல இந்த கோயில் அப்படியே அம்போன்னு விடக்கூடாதுப்பா, அவ்வளவு பெரிய மகான் இவரு அப்படின்னு சொன்னாருங்க. சொல்லி 3 மாசத்துக்கு அப்பா தவறிட்டாரு. அந்த பாலு மொழியார் வந்து டெய்லி அவரு அப்ப வந்து ஒரு ஸ்கூல் படிக்கிற காலமா தினமும் வருவாராம், இவரை பாப்பாராம், இவர்கிட்ட இருப்பாராம். ஆனா இவருக்கு பாதுகாப்பா ஒரு நாய் கூடவே இருக்குமா, மௌனகுரு சாமிக்கு கூட துணையா அந்த தென்னில. அப்ப அங்க அந்த வீட்டு ஓனர் அம்மா பேரு பட்டம்மாள், அவங்க சொன்னாங்களாம், பாவம் வயசானவர், இவர் ஏன் நம்ம திட்டி வெளியே அனுப்பணும். ஒரு நாள் இரவு வந்து எலிஃபன்ட் கேட் போலீஸ் ஸ்டேஷன் வந்து அப்பெல்லாம் பிரிட்டிஷ் காலம், அப்ப போலீஸ்காரங்க அப்பெல்லாம் பைக் எல்லாம் கிடையாது, சைக்கிள்ல வந்துருக்காரு ரோந்து. அப்ப பார்க்கும் போனா அங்கங்க தலை முண்டம் கை காலெல்லாம் இருக்குதான். அதை பார்த்து பயந்து ஓடி போய் இன்ஸ்பெக்டர் கிட்ட போய் சொல்லியிருக்காரு. அவரு வந்து பார்த்தா சாமி உருவத்தோட இருக்கிறாராம், நவகண்ட யோகம் தனித்தனியா இருந்தது. அவர் இன்ஸ்பெக்டர் வந்து பார்க்கும்போது அவங்களுக்கே பதறி போயிட்டாங்களாம். அப்பா பொறுப்பு எங்க கையில ஒப்படைச்ச பிறகு நான் என்ன பண்ணேன், எல்லாம் எங்க கோவில் பக்தர்கள் தான், அவங்கவுங்க காசு கொடுத்தாங்க. டாப் போட்டேன், டைல்ஸ் போட்டேன், போர் போட்டேன். இது வரைக்கும் போர் தண்ணி வந்து எதிர் வீட்டுல ஒரு அம்மா கொடுப்பாங்க, அவங்க கிணத்து தண்ணி நல்லா இருக்கும், அதுலதான் அபிஷேகம் பண்ணாங்களாம். அது எனக்கு தெரியாது. ஒருத்தர் நண்பர் ஒருத்தர் முகப்பேர்ல இருந்து வந்தாரு. அவர் யாருன்னா தஞ்சாவூர்ல ஒரு சுவாமி இருக்காங்க, தஞ்சாவூர்ல வீரய விலாசன்னு பெரிய துணி கடை ஓனர் ராஜரத்ன சாருன்னு. எப்போ நம்ம குரு பூஜை எங்க நடத்துறோமோ அந்த ரேட்ல அங்க அவங்க நடத்துவாங்க. அதே மாதிரி ஒரு வயசான பாட்டிமார், அவங்கள 2 பேரை சேர்த்து வச்சு, அவங்கள ஒரு சித்தர் ஆயிட்டாங்க, 2 பேரை சேர்த்து வச்சு குரு பூஜை நடத்துவாங்க. எங்க கோவில்ல ஒரு அதிசயம் ஒன்று நடந்ததுயா. அவரு மணிகண்டன் அவர் பேரு. அவர் வந்து பட்டினத்தார் கோயில ரொம்ப அவர் வணங்குறவர். அவர் ஒரு நாள் எங்க சகலையை பார்த்து, மௌனகுரு சாமி கோயில் இருக்குதுன்னு எங்க இருக்குதுன்னு கேட்டாங்க. அப்ப அவர் கொண்டு வந்து நம்ம இடத்த காமிச்சாரு. காமிச்சிட்டு பிறகு எனக்கு ஃபோன் பண்ணாரு, ஐயா நான் மௌனகுரு சாமி கோயிலுக்கு தினமா வந்து சாமியை தியானம் பண்ணணும் ஐயா,
சரிங்க சொல்லிட்டு என்ன பண்ண, அவருக்கு என்னுடைய சாவி எடுத்து அவர் கையில கொடுத்தேன். மறுநாள் வந்து அவர் வரும்போது பயங்கரமான ரெயின், சாரல் உள்ள விடுமேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், தூரம் மூடிட்டார், மரக்கதவை மூடிட்டார். மரக்கதவை மூடிட்டு உள்ள சுத்தம் பண்ணி அவர் தியானத்துல உட்காந்தாரியா. அவர் என்ன நினைச்சாரோ தெரியல, உடம்பு சிலுத்து போய் கண்ணை திறந்து பார்த்தா மௌனகுரு சாமி எதிர்க்க உட்காந்துருக்காராம். அவர் உள்ள உட்காந்து இப்படி கண்ணு மூச்சு பார்த்தா ஒரு வயசான தாத்தா உட்காந்துக்கிறான். இவரே உடம்பு நடுங்கிட்டாராம். என்னடா இது, கதவு மூடி இருக்குது, உள்ள மடையில பெரிய உட்காந்து இப்படி பார்த்தவன மறைஞ்சிட்டாரா. இந்த காட்சி நடந்தது 5-6 வருஷம் இருக்கு. அதுக்கு பிறகு 2 லேடிஸ் வந்தாங்க கோவிலுக்கு. அதே மாதிரி அவங்க நெய் விளக்கு ஏற்றி தியானம் பண்ணும்போது சாமியோடைய உருவம் தெரியுது. அந்த மஞ்சள் கலரா இருக்கு பார்த்தீங்களா, அதான் சாமியோடைய நெத்தி. அதனாலதான் நாங்க என்ன பண்ணோம், இந்த 4-5 வருஷமா ஒயிட் வாஷ் பண்ணும்போது அந்த இடம் மட்டும் கேப் விட்டோம். அதே மாதிரியா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, அதான் அந்த காட்சி அளித்த பிறகு சாமியுடைய பாதம் செவுத்துல தெரியுதியா, ஹைட்ல 2 பாதம் தெரியுது. யாரும் இறங்கவும் முடியாது கோயிலுள்ள ஃபுல்லா. அது அப்போ சாமி வந்திருக்கிறாருன்றது எல்லாருக்கும். அதை பார்க்கறதுக்கு எவ்வளவு மக்கள் உள்ள வந்தாங்க தெரியுங்களா. நாங்க சாமி கும்பிடும் போது அதையும் தீபாத்தனக்கம் சாமியுடைய பாதம் பட்டுருக்குதுன்னு. அவர் இந்த வாட்டி என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒயிட் வாஷ் பண்றாங்க, அது மேல அடிச்சுட்டாங்க தெரியாம. அது என்னுடைய தவறு தான், நானும் சொல்ல மறந்துட்டேன். இல்லைன்னா அந்த இடத்த அப்படியே கேப் விட்டுருக்கோம். அவருடைய சமாதி வந்து திருவோண நட்சத்திர பிரகாரம் குரு பூஜை நாங்க நடத்தின்னு வரையா வருஷம் வருஷம். இந்த வருஷம் நடக்கக்கூடிய குரு பூஜை வந்து 122வது ஆண்டு. தை அமாவாசை திருவோண நட்சத்திரத்துல தான் அவருடைய குரு பூஜை வரும். இதே பூஜை வந்து நாங்க காலையில பண்றோம். மாலை நேரத்துல இந்த சவுகார்பேட்டையில சாமி வந்து உட்கார்ந்தாரு பாருங்க, அந்த இடத்த ஒரு சேடு அந்த வீட்டை விலைக்கு வாங்கி, அப்ப இந்த டாக்டர் சரவணன்றவர் அவர்கிட்ட சொல்லி, சாமிக்கு எங்களுக்கு இடம் வேணும், ரொம்ப கொடுக்க வேணாம், சாமிக்கு சின்னதா கோவில் கட்டணும்னு சொல்லி அந்த சேடு கொடுத்தாரு. அந்த சேடு தான் அவங்க கோபுரம் மாதிரி ஆக்கி, அந்த இடத்த ஓரளவு தான் கோபுரமாக்கி சாமியை வந்து மகாபலிபுரத்துல இருந்து வாழ்ந்துருந்தாங்க. அந்த சாமியுடைய இது கொண்டு வந்து வைதிக பிரகாரம் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்து 1983வது ஆண்டு மகா கும்பாபிஷேகம் பண்ணாங்க. சவுகார்பேட்டையில இவர் வந்து இதுவானது 1902. ஆனா அதுக்கு முன்னாடி வந்தது தெரியாது ஐயா. ஏன்னா எங்க தகப்பனாரே பிறக்கல. நான் வந்து 1950ல பிறந்தேன், எங்க தகப்பனார் 17ல பிறந்தார். இதுக்கு முன்னாடி பாலசாமிக்கே தெரியாது. அவர் தென்னையில உட்காந்து அவர் ஸ்கூலுக்கு அந்த ஏரியாவில் ஸ்கூல் போகும்போது ஒரு தாத்தாவை பார்த்தாராம், பார்ப்பேன் இப்படி அவருக்கு பணிவிடையெல்லாம் செய்வாராம், கொள்ளுவாராம். அப்படியே அவரு நண்பர் ஆயிட்டார். அவர் அங்க வாசல்ல படுப்பாராம், ஒரு மீன் அவர் எடுத்த மாதிரி. அவர் சொல்லிதான் தெரியும், நாகப்பாம்பு அவர் மேல ஏறி உள்ள போகுமா. அவர் ஒண்ணும் பண்ணாது அவர் மேல. ஐயா நாங்க பார்க்காத இதுவா, சாமி இருக்கும்போது எங்களுக்கு என்ன பயம், நாகப்பாம்பெல்லாம் எங்களுக்கு என்ன அப்படிலாம் சொல்லிதான் தெரியும். அவரு அங்க இருக்கிறவர் தான், நம்ம கோயில் ஏத்த மாதிரி வீட்டுல தான். இப்ப எங்க கோயில் கட்டின பிறகு அது ஒரு கடையாக்கிட்டாங்க, ஒரு இடமாக்கிட்டு வியாபாரம் பண்ணாங்க. அது பக்கத்துல வீடு. அதான் சொன்னேன்னே, மௌனகுரு சாமியால இன்னைக்கு ஒரு 30-40 குடும்பம் பழைக்குது. அப்பா வந்து இபி வாங்கினா இதை பேஸ் பண்ணி எல்லாம் கரண்ட் வாங்கியிருக்கேன். முதல் படத்துல இருக்காரு பாருங்க, இவர் தான் பாலு மொழியார். இவர் தான் வந்து மௌனகுரு சாமிய அதாவது இவர் சிறுவர், அவர் இவரோட மூத்தவர். 2 பேரும் பள்ளியப்பந்தர் நட்பானாங்க. அப்போ சாமி ஜீவம் ஆகும்போது இவரோட சொன்னாராம். இந்த 2வது படத்துல இருக்கிறவரு முன்னாள் கவுன்சிலர் விடி செல்வ பிள்ளை, என்னுடைய தகப்பனார். அது அப்பாவுக்கு முன்னாடி இது பாருங்க, செல்வரங்க மொழியார், அவருடைய சமாஜி தான் இது. இவர் எத்திராஜ் மொழியார். கொத்தாச்சோட பெரிய இது காய்கறி பிசினஸ்ல எத்திராஜ் மொழியார். இவர் பேர் மணி. இவர் தான் வந்து எங்க அப்பா காலத்துல பூஜை பண்ணியிருந்தாரு. இவர் தான் டெய்லி வந்து பூஜை பண்ணுவாரு. ஆனா அவர் வந்து பூஜை பண்ணும்போது கரெக்டா ஸ்லோகம் சொல்லி எல்லாம் பண்ணுவார். இந்த படம்லாம் வந்து உள்ள வச்சிருந்தேன் மூலஸ்தானத்துக்குள்ள. இந்த ஒருத்தர் பெரிய சொன்னார், ஐயா மகானை தவிர வேற யாரையும் வைக்காதீங்க, அதனால செத்தவங்களெல்லாம் கொண்டு போய் வெளியே வச்சிருங்க, நான் அப்பதான் கொண்டு வந்து இங்க வச்சு. இவங்கெல்லாம் வந்து கோவிலை கட்டி காத்தவங்க. கடைசியா வந்து அப்பா கிட்ட வந்தது. அப்பா கிட்ட வந்த பிறகு எங்கிட்ட பொறுப்பு கொடுத்தாங்க. அது இதான் எங்க தகப்பனாருடைய சமாதி. செல்வப்பிள்ளை மோதியா சுதந்திர போராட்ட வீரர் XMC காமராஜர் கவுன்சிலர் இருந்தார். இவர் வந்து இங்க இருக்கிறாருன்னா வேர்வை இருக்கும். இப்ப உட்காந்து தியானம் பண்ணோம்னாக்கா அவருடைய காட்சி உருக்கி தியானம் பண்ண. ஆனா எனக்கு காட்ட மாட்டாரு, திட்டுறேன் நான். எனக்கு வயசாகி போச்சு, என்னை விட்டுடு, யாரையாவது ஆளை வச்சிருக்கிறேன் பார்த்துக்க அப்படின்னா, என்ன ஒரு மீனுக்கார் வந்து இப்படி கையெடுத்து கும்பிட்டுக்கிறாரு. கும்பிட்ட உடனே அவர்கிட்ட சொல்லிக்கிறாரு, அந்த ஆயா என்னை திட்டிக்கின்னு போகுது,
போயிட்டு 85 வயசு வரைக்கும் நான் மாட்டேன்னு போய் சொல்லு அப்படி நிற்கிறாரு. பிள்ளைங்கள்லாம் வந்து ஒரு நிம்மதியாக பேச மாட்டாங்க. இவங்ககிட்ட வந்துட்டு அவங்கெல்லாம் பேச மாட்டாங்களா? இப்போ இங்கே உட்காந்து ஒரு வாட்டி அதில் சாஞ்சிக்கின்னு பூவை போட்டார். பூவை போட்டாக்கா எல்லாரும் ஒரு அதிசயமாக பார்த்தாங்க. அந்த பாதம் அப்படியே இருந்தது பின்னாடி. அதை வெள்ளை அடிக்கும்போது எடுத்துட்டாங்க. ஆனால் இந்த இடத்துல ஒரு 12 வயசு ஒரு பொண்ணு, அது பிறந்து அதுக்கு பிற்பாடு குழந்தை இல்லை. அதை 3 பழம் கொடுப்பேன். ஒரு பழத்தை வாஷ்பில்லில் கட்டுங்க, ஒரு பழத்தை நடுவிட்ட வைங்க, ஒரு பழம் பூஞ்சி கொடுங்கன்னுவேன். 12 வயசு ஆகி ஒரு பையன் பிறந்துருவான். இப்போ 2.5 வயசு பையன் இருக்கிறான். அதே போல் ஒரு பொண்ணுக்கு 10 வயசு பொண்ணு, அதுக்கு அப்படி தான் கொடுத்துருக்குறேன். அது இப்போ பொண்ணு பிறந்திருக்குது. அதுபோல் இங்கே நிறைய அதிசயங்கள் இருக்குது. பூஜை பண்ணுறோம்னா தான் அவர் அங்கே வருவார். இங்கே உட்காந்து கட்சிப்பை போட்டுட்டு தியானம் பண்ணுறவங்களுக்கு அந்த முகத்தை காட்டுவார். முடி பார்த்தீங்களா அந்த சிவலிங்கத்தில். பின்னாடி பின்னாடி இந்த வரி வரியா இருந்தது, இப்ப முட்டை முட்டையா இருக்கு. வந்து அப்படியே முட்டை முட்டையா ஆயிடுச்சு. அதை இப்போ எல்லாம் எத்தனையும் இருக்கு பாருங்க, 1 2 3ன்னு. முதல்ல இப்படி கோடு கூட இருந்தது, இப்போ முட்டை முட்டையா ஆயிடுச்சு. தெரியுதா? ஃபர்ஸ்ட் கிடையாது. இதை பாருங்க, பூ எடுங்க. இதுல இருந்தது நந்தி, அவங்க அம்மா அப்பா எதற்கு நந்தி எல்லாமே இருந்தது. ஆனால் இப்போ மறைஞ்சிச்சு. இதை பாருங்க, இது மேலே உட்காந்து எடுத்துட்டு போயிடு. தெரியுதா? ஆமாம், மேலே இருந்தது. தெரியுதா? எனக்கு இப்போ தெரியல. லிங்கம் இருக்குதா? கிடையாது. தானா வந்தது தான். ஆமா, இப்போ இவர் வந்து என்னை பார்க்குற அப்படியே இருக்கும். நான் பூஜை பண்ண ஒன்றை பார்க்கவான்னு அது தானா வந்தது தான். தானா வந்தது. இப்போ அதுக்கு முன்ன கிடையாது, இப்போ வந்தது தான். ஆமா, அதே போல இங்க எல்லா உருவமும் இருந்தது. இப்போ காணோம். ஆமா, அது நானே திட்டது, உரிமையா திட்டுறது. இந்த இடம் வந்து ஐயாவுடைய ஜீவசமாதி வந்து 120 வருடங்கள் பழமையான ஜீவசமாதி. எல்லோருடைய துன்பங்களையும் எல்லோருடைய துயரங்களையும் நீக்கக்கூடிய வல்லமை பெற்றது ஐயாவுடைய ஜீவசமாதி ஆற்றல். இந்த பொதுமக்கள் எல்லாருமே இந்த வீடியோ பார்த்த அடுத்த வினாடி ஐயாவோட வந்து நீங்க சமாதியில உட்காந்து தியானம் பண்ணுங்க, உங்களுடைய மனக்குறைய சொல்லுங்க. எண்ணூர் எக்ஸ்பிரஸ் ரோட்ல இருந்து உள்ள அப்பர் சாமி ரோட்டு உள்ள வந்தீங்கன்னாக்கா வரும்போது உங்களை கடல் அலை சப்தத்தோடு உங்களை வரவேற்கும். பார்த்து நீங்க திரும்பி போகும்போது கடல் காத்து உங்களை சப்தம் இல்லாமல் உங்களை வழி அனுப்பும். மீண்டும் அடுத்த ஜீவசமாதியில் நாம் சந்திப்போம். உங்களிடம் விடை பெறுவது உங்கள் பிரம்மஸ்ரீ பரசுராமன்.